ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி டைகர் யூடியூப் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9th ஸ்டாண்டர்ட் புதுசாக வந்திருக்க புக்கில் இருக்கக்கூடிய திராவிட மொழி குடும்பம் அந்த லெசனில் நம்ம ஆல்ரெடி ஃபுல்லாக 1 மார்க் பார்த்துட்டோம். அதில் இந்த பிரிவுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாம் அப்புறம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனோட கண்டினியூஷன் ஷார்ட்கட் தான் இந்த வீடியோ. இப்போ இதில் சின்னதாக உங்களுக்கு நான் ஷார்ட்கட் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இதிலிருந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே ஆல்ரெடி போன வருஷத்துலேயும் நடந்த எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. மொழிகள் கொடுத்து இது எந்த குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை சின்ன ஒரு ஷார்ட்கட் வச்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நான் கொடுக்குற ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்களே கூட ஓனாக ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தென் திராவிட மொழிகள் பாருங்கள். தென் திராவிட மொழிகளுக்கு ஒரு கதை சொல்கிறேன். அதாவது நம்மளோட தென் தமிழ் நாட்டில், தென் திராவிட மொழினா எப்படி ஞாபகம் வச்சுங்க, நம்ம தென் தமிழ் நாட்டில் நல்ல மழை பெய்யுது. அந்த மழை எப்போ பெய்யுது அப்படின்னா நைட்டில் பெய்யுது. நைட்டாக இருட்டுக்குள்ள நல்ல சரியான மழை பெய்யுது. அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நல்லா எப்படி இருக்கும், நல்லா கூலிங்காக ஜில்லுன்னு இருக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுது, தேவுடா தேவுடா அப்படின்னு சொல்லிட்டு சாங் ஓடுது. தேவுடா அந்த பாட்டு ஓடிட்டுருக்கு. அப்போ அந்த பாட்டை கேட்டதையும் ஒரு பொண்ணு என்ன செய்யுது, கொடையை எடுத்து பிடிச்சிட்டு கண்ணு மூக்கு தெரியாமல் குரங்காட்டம் துள்ளி குதித்து டான்ஸ் ஆடுது அந்த இருட்டில். அதை என்ன பண்ணிட்டாங்களா, அவங்க அம்மா பார்த்துட்டாங்க. அம்மானா அவங்க ஆத்தான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க ஆத்தா பார்த்துட்டாங்க. அதோடு அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. அவள் தான் அந்த தென் திராவிட மொழிக்குள்ளே ஷார்ட்கட். இப்போ அந்த கதைக்குள்ளே இது சொல்கிறேன் பாருங்கள். தென் தமிழ் நாட்டில் அதான் என்னது தமிழ். தென் திராவிட மொழியும் ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு, தமிழ் அப்படிங்கிற ஞாபகம் வந்துடும். ஸோ தென் தமிழ் நாட்டில் என்ன பெய்யுது, இருட்டில் நல்ல மழை பெய்யுது. இங்கே இருட்டுனா இருளா நல்ல மழை பெய்யுதுன்னா மலையாளம் தான் மழை. நல்ல சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுது, தேவுடான்னு பாட்டு கேட்குதுன்னு சொல்லலையா, அதான் தோடானா தேவுடான்னு பாட்டு கேட்கவும் அந்த பொண்ணு என்ன செய்யுது, கொடையை எடுத்து பிடிக்குது. அதான் கொடையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுது, குரங்காட்டம் கண்ணு மூக்கு தெரியாமல் என்ன செய்யுது, துள்ளி குதிச்சு ஆடுதுன்னு சொன்னோம் இல்லையா, அதான் குரங்காட்டம். கன்னடம்னா கண்ணு மூக்கு தெரியாத அளவுக்கு, துள்ளு அப்படின்னா துள்ளி குதிச்சு செம்ம டான்ஸ் ஆடுது அந்த மலையில் அந்த ராத்திரியில். அங்கேயே கோத்தான்னா என்ன ஆச்சு, ஆத்தாளுக்கு கடைசியாக தெரிஞ்சிருச்சு. அதோட அவ்வளோதான் பிடிச்சி இழுத்து போயிட்டாங்க. கதையும் முடிஞ்சிருச்சு. இதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடிச்சிருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ 1க்கு 2 தடவை கேளுங்க. நீங்கள் இது ரிஸ்க் எடுத்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உட்காந்து படம் பண்ணலாம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது. அப்படியே எதுன்னு நம்ம கடைசி வரை கண்டுபிடிக்க முடியாது, குழப்பிட்டே இருக்கும். இது ஷார்ட்கட் வச்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன அந்த 1 செகண்ட் போதும். ஒரு நிமிஷமாக இருக்கட்டும், 5 நிமிஷமாக இருக்கட்டும், அதுக்குள்ளே நீ முடிச்சிடலாம். மறக்கவும் மறக்காது. இன்னொருக்க சொல்கிறேன் கேளுங்க. தென் தமிழ் தான் தென் திராவிட மொழி. தென் தமிழ் நாட்டில் மழை பெய்யுது, நல்ல இருட்டு, தேவுடா பாட்டு கேட்குது. அதான் தேவுடான்னு பாட்டு கேட்கவும் என்ன ஆச்சு, அந்த பொண்ணு கொடை எடுத்து பிடிச்சிட்டு கண்ணு மூக்கு தெரியாதனா கன்னடம், கண்ணு மூக்கு தெரியாமல் துள்ளி குதிச்சு என்னாட்டம் குரங்காட்டம், அதான் குரங்காட்டம் துள்ளி குதிச்சு கண்ணு மூக்கு தெரியாமல் ஆடுது. கடைசியாக அது யாருக்கு தெரிஞ்சிச்சு, ஆத்தாவுக்கு தெரிஞ்சிச்சு. இதுதான் அதுக்குள்ள ஷார்ட்கட். அதுக்கடுத்து இன்னொரு நடுத்திராவிட மொழிக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள். லுங்குனா நொங்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுத்திராவிடம்னா நடுத்தரவில் விட்டுருவாங்கன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கதைக்கும் அதுக்கு பொருந்தும். இப்போ நொங்கு விற்கிறாரு ஒருத்தர். என்ன பண்ணுறாரு, நொங்கு விற்கிறாரு. கூவி விற்கிறாரு. ஹோண்டானா ஹீரோ ஹோண்டா பைக்கில் ஒருத்தர் நொங்கு விற்கிறாரு. அவர் காலையிலேயே நொங்கு விற்கிறாரு. இப்போ கோலம் போடுற பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நல்லா மொண்டாவாக இருக்குது, நல்லா பெரிய பெரிய மொங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மொண்டாவாக காலையிலேயே நல்லா நக்கி மொங்கை டேஸ்ட்டை நல்லா நக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கையிலே திடீர்னு முங்கு அவர் என்ன பண்ணுறாரு, பறிச்சுக்கிறாரு. சட்டன்னு பறிச்சு காசை கொடுத்துட்டு குடிமா, என்ன நிற்க பாட்டுக்கு வாங்கி குடிச்சிட்டு இருக்கே, ஒருத்தோடு இன்னும் காசு கொடுக்குதா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கவும் இது என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னா, நொங்கு குடிச்சது குழம்பு போட்டுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற தோண்டி எடுத்து போயா, காசும் கொடுக்க முடியாது, ஒன்றும் கொடுக்க முடியாது, குடிச்சிக்கிட்டு இருந்த முங்க பறிச்சுட்டு நீ பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பறித்து நடுத்தரவில் விரட்டி விட்டுருச்சுங்க. அதான் நடுத்திராவிட மொழிக்குள்ள ஷார்ட்கட். அதுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் அந்த கதைக்கு.
மேட்ச் பண்ணி வந்து நடுத்திராவிட மொழி. தெலுங்கு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, தெலுங்குனா நொங்கு வைக்கிறேன்னு சொல்லலையா, நொங்குக்காரவங்க கூவி நொங்கு வைக்கிறாரு. எதில் வைக்கிறாரு? ஹீரோ ஹோண்டா பைக்கில் வைக்கிறாரு. கோலமினா கோலம் போடுற பெண்கள்லாம் என்ன செய்கிறாங்க, பெங்கோனா கோலம் போடுற பெண்கள். கோலம் போடுற பெங்கோ என்ன பண்ணுறாங்க, நக்கி சாப்பிட்றாங்க. மண்டானா மொண்டா நொங்கா இருக்குது. அந்த மொண்டா நொங்கை வந்து நாய்க்குனா நக்கி சாப்பிடும்போது அந்த ஆள் என்ன பண்ணுறது, திடீர்னு பறிச்சுக்கிட்டு கதவானா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. காசை கொடுத்துட்டு நீ வாங்கி அதை கூட சாப்பிடுங்கம்மா, முதல்ல நொங்கா கொண்டாமானோ, காசு கொடுக்காம வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பறிச்சுக்கிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. கோண்டி எடுத்து என்ன செய்யும், கோயா ஓடி அவங்க காசு கொடுக்க முடியாது, ஒன்று கொடுக்குறாருன்னா நடுத்தரவில் நிப்பாட்டிச்சுக்கு. அதுதான் நடுத்திராவிட மொழி. நம்மளுக்கு வந்து தென் திராவிட மொழி எழுது, நடுத்திராவிட மொழி எழுதணும் டவுட் வரலாம் இல்லையா, அதுக்காக இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் திராவிடம்னா தென் தமிழ்நாட்டில் மழை, இங்கே வந்து நடுத்தரவில் முகக்காரனை விரட்டி விட்டுருச்சு, காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. அதான் இதுக்குள்ள கதை. அதுக்கடுத்து இருக்கிறது வட திராவிட மொழி 3, குரூப், மால்தோ, பெருகி. இது ரெண்டையும் நீங்கள் ஷார்ட்கட் வச்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வட திராவிட மொழி அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக ஃபவுண்ட் அவுட் பண்ணிடலாம். முடிஞ்சதான் நண்பர்களே, இந்த வீடியோவை 1க்கு 2 தடவை கேட்டிங்க அப்படின்னு சொன்னாவே ஈஸியாக இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சிடலாம். இன்னொருக்கா சொல்கிறேன் பாருங்கள், டக்குன்னு சொல்லி முடிச்சிடறேன். தென்தமிழ் நாட்டில் இப்படி தென்தமிழ் நாட்டில் நல்ல, அதான் தமிழ், தென் தமிழ்நாட்டில் மழை இருட்டில் பெய்யுது. அந்த அங்கே இருட்டோட தேவிடான்னு பாட்டு கேட்குது. அந்த பொண்ணு வந்து குடத்தை எடுத்து பிடிச்சிட்டு கண்ணு மூக்கு தெரியாமல் டான்ஸ் ஆடுது, குரங்காட்டம் ஆடுது, துள்ளி குளிச்சு ஆடுது. அவங்க ஆத்தாருக்கு தெரிஞ்சுது. அதான் அதுக்குள்ள ஷார்ட்கட்டு. அதுக்கடுத்து பாருங்கள், நடுத்திராவிட மொழிங்க. நொங்குக்காரன் கூவி கொண்டா பைக்கில் விற்கிறான். கோலம் போடுற பெண்கள்லாம் நக்கி இந்த பெண்கள் இல்லைன்னா பெங்கோ மொண்டாவாக சாப்பிட்றாங்க. அதுக்கடுத்து அதை பறிச்சுக்கிட்டு கத்த ஆரம்பிச்சிடறாரு, தான் கதவா. அதோட என்ன பண்ணுறாங்க, கோண்டி எடுத்து அடித்து கோயா காசும் கொடுக்க முடியாது, ஒன்று கொடுக்கலாம், விரட்டி விட்டுறாங்க. அதுக்கடுத்து வட திராவிட மொழி உங்களுக்கே தெரிஞ்சிடும், குரூப், மால்தோ, ப்ரிவியூ. அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்க்கலாம் ஷார்ட்கட்டை. அதுக்கு அடுத்தது பாருங்கள், அடிச்சொல் திராவிட மொழிகள் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மொழிகளெல்லாம் சொற்கள் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கண் அப்படிங்கிற சொல் வந்து தமிழ், அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடிச்சொல் வந்து நம்ம கண்ணை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கண் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான் கண். அதுக்கடுத்து பாருங்கள், மலையாளம், கன்னடம், கண்ணு 3 சொல்லி இன்னும் வந்திருக்கு. அப்போ இது என்ன, கண்ணு என் செல்லம் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவோம், ஒரு தாய் வந்து என்ன செய்வாங்க, குழந்தைய கொஞ்சுவாங்க இல்லையா. இப்போ மலைனா மேருமலை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு ஷார்ட்கட்டுக்கும் இது வந்து யூஸ் ஆகும். மலைனா மேருமலை. மேருமலையில் வந்து என்ன பண்ணுறாங்க, கண்ணன் போய் மேலே உட்காந்துக்கிறாரு, விளையாட போனவர். அவங்க அம்மா போய் என் கண்ணு என் செல்லம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதான் 3 சொல்லி இன்னு கண்ணு அப்படின்னு கூப்பிட்றாங்க. அந்த 3 சொல்லி என்னன்னா தமிழ் கண்ணு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா செல்லமே, கண்ணே அப்படின்னு 3 சேர்ந்து வந்துச்சுன்னா மலையாளம், கன்னடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 2 சொல்லி இன்னு கண்ணு, 2 சொல்லி இன்னுன்னு வந்தால் தெலுங்கு, குடகு. தெலுங்குனா என்னது, நொங்குக்கு வந்து 2 கண்ணு தான் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பெண்கள்லாம் நொங்கு குடிச்சாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, தோண்டியை தூக்கி கூட வச்சாங்களே கோண்டி, அந்த கோன்னா குடகு. இந்த இடத்துல குடத்தை தூக்கி அடிச்சோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நொங்கு குடம் ரெண்டும் வந்து என்னது, கண்ணு. நொங்குல வந்து 2 கண்ணு தான் இருந்துச்சு, அவங்க குடிச்ச நொங்குல 2 கண்ணு தான் இருந்துச்சு. அதான் கண்ணு, தெலுங்கு, குடகு. அதுக்கடுத்து இக்கு வந்துச்சுன்னா குரு. இக்குனா என்னது, ஆயுத எழுத்து. அப்போ ஆயுத எழுத்துனா எல்லாருக்குமே குரு தான், பயம்தான், அவள் தான் குரு. அதுக்கடுத்து கெண்ணுனா பர்ஜினா எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கெண்ணுனா என்னது, கோழி தான் என்ன வந்துச்சு, பர்ஜியை குத்தி சாப்பிட்டுச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. கெண்ணு கோழி வந்து பர்ஜியை கொத்தி சாப்பிடுது. அதுக்கடுத்து தோடா, கொன்னே விடுவேன் கொண்டுட்டு வந்து தாடா அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. அதான் கொன்னே விடுவேன்டா, தாடா கொண்டு வந்து தாடா, கொன்னே விடுவேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இதுக்குள்ளே ஷார்ட்கட்டு. கண்ணுனா 3 சொல்லினா தமிழ். அதே மலையாளம், மலை கன்னடம், மலையில் போய் கன்னடம்னா கண்ணுனை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணை உட்காந்துக்கிறாரு, அவங்க அம்மா கண்ணு என் செல்லம் அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 2 சொல்லி என்னன்னா நொங்கு அந்த குடம், அவங்க 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க குடித்த நொங்குல 2 கண்ணு தான் இருந்துச்சு. இக்குனா ஆயுத எழுத்து தான், குரு கோழி தான், கோழி பறிச்சு கொத்தி சாப்பிடுது. கொன்னுனா தோடா. இப்படி படிச்சிட்டிங்க அப்படின்னா எப்படி கேட்டாலும் நம்ம மறக்காமல் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்ததை பார்ப்போம்.
அதுக்கடுத்து கீழே பாருங்கள் 3 கொடுத்துருக்காங்க. 3 என்பது தமிழ் சொல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும். நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் 3. அதை மலையாளத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா 3. மலைனா என்ன இருக்கும், மலை நெருக்கி தான் என்ன இருக்கும் 3 இருக்கும். ஸோ 3 இதை வந்து 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 அப்படின்னு தான் மலையாளம். மூடுனா மூடிக்கிட்டு தேடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மூடு தேடு, அதான் மூடு. தெலுங்கு, தேனா தெலுங்கு, மூடு தேடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து நொங்கு குடித்தவரை வந்து அவங்க வந்து திட்டுறாப்புல கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. வாயை மூடிக்கிட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மூடு தெலுங்கு. அதுக்கடுத்து மூறு கன்னடம். மூறுனா வந்து மேருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மூறுனா மேருமலையை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேருமலையில் கண்ணன் வந்து இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் மூறு கன்னடம். மூறுனா மேருமலை, மேருமலையில் கண்ணன் இருக்கார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மூஞ்சினா துளு. மூஞ்சினா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, மூஞ்சியை பாரு துள்ளிக்கிட்டு சண்டைக்கு வர்ற அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் மூஞ்சி துளு, துள்ளிக்கிட்டு சண்டைக்கு வர்ற, மூஞ்சியை பாரு என்னடா துள்ளிக்கிட்டு சண்டைக்கு வர்ற அப்படின்னு கேட்குற இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு சொல்கிறேன், 3னா தமிழ், 3னா மலைக்கு விட்டு தான் 3 இருக்கும், அதான் 3. மூடுனா மூடிக்கிட்டு தேடு. மூடுங்கிறது எந்த மொழி வார்த்தைன்னா தெலுங்கு. மூறுனா என்னது அப்படின்னா கன்னடம். மூறுனா மேருமலையில் கண்ணன் இருக்கதா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூஞ்சி அப்படின்னா மூஞ்சியை பாரு என்னடா துள்ளிக்கிட்டு சண்டைக்கு வர துளு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம மனப்பாடம் பண்ணால் ரொம்ப வந்து சிரமம். மூடு மலையாளமா தெலுங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி ஷார்ட்கட்டோட ஒரு 2 தடவை 3 தடவை அந்த ஷார்ட்கட்டை சொல்லி பாருங்கள். காமெடியாக எடுத்துக்கிட்டு படித்து பாருங்கள். ஈஸியாக நம்ம வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் இப்படி கண்டிப்பாக அதிலிருந்து கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஈஸியாக படிச்சிடலாம். அதுக்கடுத்து திராவிட மொழிகளினுடைய பழமையான இலக்கணங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா, தமிழ் மொழியில் மிக பழமையான இலக்கியம் எது அப்படின்னா இது சங்க இலக்கியம். மிக பழமையான இலக்கணம் எது அப்படின்னா தொல்காப்பியம் தான் பழமையான இலக்கணம். இலக்கியம் சங்க இலக்கியம். அதே மாதிரி கன்னடத்தில் பழமையான இலக்கியம் எப்படின்னா கவிராஜ மார்க்கம். இலக்கணமும் எது அப்படின்னா கவிராஜ மார்க்கம் தான். அது வந்து காக்கானே வந்துடுது. கன்னடம் கவிராஜ மார்க்கம்னு வந்துடுது. அதே மாதிரி தெலுங்குக்கு வந்து தெலுங்குனா என்ன சொன்னோம் நுங்குலுக்கு வந்து பழமையான இலக்கியம் எதுனா பாரதம். முங்கு வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது எப்படி இருந்துச்சான், அந்த பாரதத்துலேயே வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சான். பாரதம் ரதம் மாதிரி அந்தளவுக்கு சுவையாக இருந்துச்சுன்னா, ரதம்னா என்னது தேர்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு அழகாக சுவையாக அந்த முண்டாவாக இருந்துச்சு நொங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இலக்கணம் அப்படின்னா ஆந்திர பாஷை பூசணம். ஆந்திரனா எட்டி பார்க்குறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணாந்து பார்க்குறது ஆந்திரா. நொங்கை வந்து எப்படி பார்க்கணும், பனையில் தான் கிடக்கும். அண்ணாந்து தான் பார்க்கணும், அதான் ஆந்திரா. ஆந்தி அதாவது அண்ணாந்து பார்க்குறது தான் ஆந்திர பாஷை பூசணம் நொங்கு, அதான் தெலுங்கு. அதே மலையாளம் ராமசரிதம் வந்து படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாவே மலையாளம் ஆழமாக போயிட்டே தான் இருக்கும். அது வந்து என்ன செய்யாது, லீலா திலகம் ராஜா லீலையாக தான் இருக்கும். அதை வந்து இந்த ஜென்மத்தில் படித்து முடிக்க முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மலையாளம்னா ஆழத்தை எடுத்துக்கோங்க. ராமசரிதம் படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா போயிட்டே இருக்கும், ஆழமாக நிறுத்தவே முடியாது, போயிட்டே தான் இருக்கும். லீலை வச்ச மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் ராமர் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா. ராமாயணம்னாவே போயிட்டே தான் இருக்கும். ராமாயண படாதேன்னு கூட சொல்லுவோம் இல்லையா, அதான் ஆழம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மலையாளம் ராமசரிதம் இது வந்து லீலா திலகமாக லீலை மாதிரி போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடிச்சிருக்கிறவங்க ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணி எப்படியாச்சும் ஞாபகம் வச்சுக்கிற ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதுலலாம் கொஸ்டின் கேட்கலாம். தமிழில் பழமையான இலக்கியம் அப்படி இலக்கணம் அப்படிங்கிற தொல்காப்பியமும் நம்மளுக்கு தெரியும். இலக்கியம் அப்படிங்கிறது சங்க இலக்கியம் தெரியும். ப்ளஸ் அதோட கன்னடம் தெலுங்கு மலையாளத்தில் எது பழமையானது அப்படிங்கிறத சும்மா ஷார்ட்கட் வச்சும் ஞாபகம் வச்சுக்கிற போகிறோம். அவ்வளோதான். அதுக்கடுத்து பாருங்கள், திராவிட மொழிகளினுடைய சொல் ஒற்றுமை கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்தெந்த சொற்கள்லாம் வந்து இந்த திராவிட மொழிகள்லாம் ஒரே மாதிரி சொல்லப்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், மரம். இதுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். அதாவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் திக்கி பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து நல்லா பேச வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் அவனால் முடியலை அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணிக்கோங்க வந்து சொல்லும்போது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து நம்மளுக்கு தெரியும். மரம் 1 100 நீ 2 4 5. இதே மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு கூர்க் அப்படிங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த லைனை வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லைனில் நேராக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோன்னா, தாமதம் ஏன் கண்ணா துள்ளி வந்து கூறடா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தாமதம்னா தானா தமிழ், தாமதம்னா மானா மலையாளம். தாமதம் தானா தமிழ், தாமதம்னா மானா மலையாளம். இம்மு கூட வந்துருச்சு. தாமதம் மானா மலையாளம். தேனா தெலுங்கு,
தாமதமே கண்ணானா கன்னடம். தாமதம்னா தமிழ், மலையாளம், தெலுங்கு. கண்ணானா கன்னடம். துள்ளி வந்து கூரடானா துளு கூர். அதான் துள்ளினா துளு, கூரடானா கூர். அதான் தாமதமேன் கண்ணா, துள்ளி வந்து கூரடா அப்படிங்கிற மாதிரி வரிசையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தாமதம்னா தானா தமிழ், மானா மலையாளம், தாமதெம்னா தெலுங்கு, இம்முக்கு கூட இம்மையும் வச்சுக்கலாம். இல்லை கண்ணா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதான் கன்னடம். துள்ளி வந்து கூரடானா துளு, கூரடானா கூர். அதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அது வந்து ஒவ்வொன்றுக்கும் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன தமிழை வந்து நம்மளுக்கு தெரியும். எப்படி கேட்பாங்கன்னா அப்படின்னா தமிழ் மொழி சொல் கொடுத்துட்டு அதுக்கு இணையான திராவிட மொழி சொல் எது அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ஏதாவது கன்னடத்தில் எப்படி அழைக்கப்படுது, தெலுங்கில் எப்படி கூறப்படுது அப்படின்னு கேட்கலாம். இது வந்து எப்படி ஞாபகம் மலையாளம். அப்படியே வரிசையாகவே டேபிள் காலம் மாதிரியே சொல்கிறேன், அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து திக்குவாயின்னு சொல்ல இல்லையா, அவர் வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு கதை சொல்கிறாரு. அந்த ஆள் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா மரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. மரத்துக்கு பக்கத்தில் மானம் நின்றுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. மரத்துக்கு பக்கத்தில் மானம் நின்றுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு திரும்ப என்ன சொல்கிறாரு, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறார். மரம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வைக்கிறார். என்னடா கதை மறந்து வச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதோட மறந்து போச்சா அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு. ஆமாம் மறந்துடுச்சு அப்படின்னு இந்த சொல்கிறாலும் சொல்கிறாரு. மர அதான் இதுக்கு. அதாவது எப்படின்னா 2 பேரும் பேசுகிறது தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து கதை சொல்ல வர்றாரு. மரம்னு ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு மரம். அந்த மரத்துக்கு அடியில் ஒரு மான் இருந்துச்சு. அந்த மானுக்கு மான்னு சொல்ல அதுக்கப்புறம் சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு அதாவது பழையபடி போய் மரம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா மறந்துட்டியா அப்படின்னு அந்த ஆள் கேட்குறாரு. ஆமாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அதான் மறந்துட்டியான்னா மறந்துட்டேனாலும் மரம் மரம் அப்படின்னு திரும்ப கதை சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கீழே பாருங்கள் ஒன்றுக்கு வந்து 1 ஃபஸ்ட் வந்து சரி 1 அப்படின்னாது சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. 1 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அதோட அவர் வந்து என்ன சொல்கிறாரு, 1ன்னு சொல்கிறதுக்கு 1ன்னு சொல்ல சொல்கிறாரு. 1ன்னு சொன்னதுக்கு இவர் வந்து என்ன சொல்கிறார், இந்த திக்குவாயாக இருக்கிறவர் 1 அப்படின்னு சொல்கிறாரு. பக்கத்தில் நிற்கிறவர் 1 அப்படின்னு சொல்கிறாரு. 1ன்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னதுக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டாரு. 1ன்னு சொன்னது என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டிக்கிறாரு, திட்டுறாரு. ஏன்னா 1ன்னு கூடவா சொல்ல தெரியல, 1ன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டிக்கிறாரு. அதோட வந்து அது என்ன பண்ணுறாங்க, அவளுக்கு புந்திட்டான். அப்படியே கம்மனு கீழே குத்த வச்சுட்டு ஒஞ்சினா 5 அப்படியே உட்காந்துட்டான். 5 ஒந்துனா குந்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குந்துனா உட்கார்றது, உட்காந்துட்டான். ஒஞ்சினா 5. அதான் இதுக்குள்ளே ஷார்ட்கட்டு. 2 பேரும் உரையாடல் மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கிறோம். முதல்ல வந்து மரம்னு சொல்கிறாங்க. அந்த ஆள் ஒரு கதை சொல்கிறாரு. மரத்தடியில் மான் அப்படி சொல்கிறாங்க. திரும்ப மறுபடியும் மரம் ஆரம்பித்ததுனால என்ன மறந்து போச்சா, மறந்துட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு மட்டும் திரும்ப வந்து 2வது 1ன்னு சொல்கிறாங்க. வந்து 1 அப்படின்னு சொல்லவும் ஒரு கட்டிக்கிறாரு. என்னடா 1ன்னு திரும்ப 1ன்னு சொல்கிறா, 1ன்னு கரெக்டாக சொல்ல அப்படின்னா அதோட வந்து குந்தி ஒந்து அப்படியே 5 அப்படின்னு. இது வந்து அதோட திரும்ப வந்து சொல்கிறாரு. 100 தடவை நான் வந்து சொல்லி கொடுத்தேன்னாலும் 100 100ன்னு தான் சொல்கிறான், ஒழுங்காகவே சொல்லவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அந்த 5 உட்காந்தவனை பார்த்து இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 100னா கரெக்டாக மலையாளத்துக்கு 100. நான் 100ன்னு வந்து சொல்லி கொடுத்தாலும் 100ன்னு தப்பு தான் சொல்லிகிட்டே இருக்கான். 100 100 இப்படி தான் சொல்கிறான். அவனோட ஒரே அக்கப்புறாரு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. 100ன்னு சொன்னாலும் 100 100 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அந்த எதுக்கு நிற்கிற அந்த 5 உட்காந்த ஆள் எந்திரிச்சு என்ன சொல்லுது, நீவு. அதாவது நீனா ஃபஸ்ட்டு நீன்னு ஏதோ சொல்ல வருது. நீன்னு சொல்ல வருதும் அதோட இவர் வந்து என்ன கேட்குறாரு, என்ன நீவு அப்படின்னு கேட்குறாரு திருப்பிக்கிட்டு. அதோட அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு நின்றுட்டார், கம்முன்னு நின்றுட்டார். உட்காந்துருந்தவர் என்னமோ எந்திரிச்சு சொல்ல வர்றாரு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னு யோசிச்சுக்க, நீங்கள் இருந்து போனாத்தான் நான் அது நல்லா சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல வர்றாருன்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ வந்து எந்திரிச்சு சொல்ல வர்றாரு. என்ன சொல்ல வர்றாரு, நீ அப்படின்னு சொல்ல வர்றாரு. நீவு அப்படின்னா நீங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீவுனா நீங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. நீவுன்னு சொல்ல வர்றாரு. அதோட அந்த ஆள் என்ன நீன்னு சொல்கிற அப்படின்னு, என்ன நீன் அப்படின்னு கேட்கவும் ஹின்னு சிரிச்சுட்டு, அதான் சிரிச்சுட்டு நின்றுனா கம்முன்னு நின்றுறாரு. சரியா, நீவு நீவுன்னு சொல்லவும் என்ன நீன் அப்படின்னு விரட்டவும் ஈன்னு சிரிச்சுட்டு கம்முன்னு நின்றுறாரு.
அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 2 நம்ம என்ன சொல்லுவோம், 2 4 தான் சொல்லுவோம். சரி 2னாவது கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அதோட சொல்கிறவர் 2 அப்படின்னு சொல்லவும் ஒரு ஈன்னு இழிச்சுக்கிட்டே நின்றார் இல்லையா, ஈன்னு இழிச்சுக்கிட்டே நிற்கவும் 2 அப்படின்னு சொல்கிறாரு. அதோட எரடு 2 சொல்லவும் எரடி விடுற அளவுக்கு ஒரு தட்டு தட்டிட்டாரு. 2 அப்படின்னு சொல்லி இதை ஞாபகம் ஈஸியாக வச்சுக்கலாம். 2னா 2 எரடு அப்படின்னு சேர்த்தே படிச்சிருங்க. 2 எரடு அப்படின்னு. அதுக்கடுத்து 4 நாங்க 16 அப்படி தான் நம்ம படிப்போம். வாய்ப்பாடு படிக்கல தமிழில் 2 நாங்க 8 4 16 அப்படி தான் படிச்சுப்போம் சின்ன வயசில். ஸோ நாங்கன்னா 4 நாங்க அப்படின்னு தான் படிப்போம். ஸோ 4 நாங்கு ஃபஸ்ட்டு வந்து 4 நாங்குன்னு 4ன்னு சொல்கிறாரு. அவன் வந்து 4 நாங்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக 4 அப்படின்னு சொல்லிடுறான். 4 அதுக்கப்புறம் 4 அப்படின்னு சொல்கிறான். 4 நாங்கா 4 அப்படின்னு சொல்லிடுறான். 4 நாங்கு 4 இல்லை சாரி 4 அப்படின்னு சொல்கிறான். 4 நாங்கு 4 அப்படின்னு சொல்கிறான். அதுக்கடுத்து 5 என்பது வந்து 5. அது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சதான் 5 5 அப்படிங்கிற மாதிரி இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கடைசியில் இருக்கிற 3ஐயுமே வந்து நம்ம அப்படியே சேர்த்தே படிச்சுக்கோங்க. மலையாள சொற்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதிரியே ஒத்து வரும். மரம்னா மரம், நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒன்றுனா சொல்கிறோம்ல, ஒன்று தான் சொல்லுவோம். அதே மாதிரி 100 நீ 2னா 2 4 நாங்கு 5 வந்து நம்ம 5ன்னு தான் சொல்லுவோம். அதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்கிறத வந்து 5 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 4 நாங்கு 4 அப்படின்னு அப்படி சேர்த்து படிச்சு அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 நாங்கு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அதுக்கப்புறம் 4 அப்படின்னு சொல்கிறான். இங்கே அதே மாதிரி 2 எரடு நீ நின் அப்படின்னு சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 1 ஒரு கட்டிக்கவும் 1 5 கொஞ்சத்தை வந்து நல்லா பார்த்து வச்சுட்டிங்க அப்படின்னாவே எப்படி கேட்டாலும் நம்ம வந்து கெஸ் பண்ணி அடிச்சிடலாம். ஏன்னா கொடுத்துட்டு சொல்லுட்டுமையில இதை கொடுத்துட்டு இதுக்கு இணையான கன்னட சொல்லியது, இப்போ மரத்துக்கு இணையான சொல்லியது அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படியாவது இதையும் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்கட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறாப்புல தான் இருக்கும். அது கொஞ்சம் கிளியராக 1க்கு 2 தடவை வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்னாவே புரிஞ்சிடும். மரம் கதை சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மரம்னு சொல்கிறான், மரம் கடைசியாக 2 பேரும் மறந்து போச்சா மறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மர அதுக்கடுத்து 1ன்னு சொல்லத்தலாம். 1 அப்படின்னு சொல்லவுமே ஒரு கடிக்கிறாரு. அவன் வந்து குந்திட்டியான் 5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவனுக்கு 100 தடவை சொல்லி கொடுத்தாலும் 100 தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அதுக்கடுத்து அவன் என்னமோ சொல்ல வர்றான். நீவு அப்படின்னு சொல்கிறான். நீவு அப்படின்னா என்ன நீன் அப்படின்னு கேட்கவும் ஈன்னு இழிச்சிட்டு நின்றான் கம்முன்னு. அதோட 2 சொல்ல ஈன்னு சிரிச்சுட்டே நிற்கிறேன். அப்போ 2 எரடு அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கடுத்து 4 நாங்கு 4ன்னு சொல்ல சொன்னால் 4 நாங்கு 4 சொல்லிடுறான். 5ன்னு சொல்ல சொன்னால் 5 5 அப்படின்னு சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வரிசையாக பார்த்தீங்கன்னா 1 2 3 மட்டும்தான் இருக்காது, 4 5. அது அப்படியே இந்த சொற்களை மட்டும் அப்படியே தனியாக எடுத்துறது கூட பார்த்துக்கோங்க. 1 2 4 5க்கு அப்படியே பார்த்துட்டு மரம் நீ இந்த 100 அதெல்லாம் அப்படியே சேர்த்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 2 தடவை 3 தடவை திரும்ப பாருங்கள். வரலையா ஒரு இடத்துல எழுதி வச்சு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மனசில் வந்துடும். எதையுமே கஷ்டம்னு சொல்லிட்டு ஒமிட் பண்ணாதீங்க. நம்ம எல்லாத்தையுமே படிச்சிடணும். ஓகேவா? உங்களை அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களை. மறக்காமல் பிடிச்சிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.